வர்றாரு அவர் வந்த ஐயா ஜெகதீஷ் ஐயாவை பார்த்து, ஐயா நீங்க தான் கண்டுபிடிச்சதாக நான் அறிகிறேன், நான் தெரியாம நான் கண்டுபிடிச்சதை பெருமையாக்கி கொண்டேன், இது தப்புத்தேன், ஆனாலும் உங்களுக்கு இந்த நோபல் பரிசுல பாதியை கொடுக்கலாம்னு நான் நினைக்கிறேன், நீங்க வாங்கிக்கங்கன்னாராம். அவர் சொன்னாராம், வேண்டாம் வேண்டாம், நீங்க கண்டுபிடிச்சதாவே இருக்கட்டும், இந்த பணம் எனக்கு வேண்டான்னு மறுத்தார். மறுத்துட்டு அடுத்தபடியா ஆய்வு லண்டன்ல போய் மேற்கொள்றார். அடுத்த ஆய்வு ஆமா எதை பத்தி தெரியுமா? தாவரங்களை பத்தி, பயிர்களை பற்றி. இந்த தாவரங்களுக்கு பயிர்களுக்கு உயிர் இருக்குன்னு வாதாடுறாரு. சரி, உயிர் இருக்குன்னு நிரூபிக்கணும். ஒரு செடியில விஷ மருந்த ஊசியால செலுத்தினா விஷம் அந்த செடி செத்து போகும். அப்படி செத்து போச்சுன்னா பயிருக்கு உயிர்களுக்கு செடிகளுக்கெல்லாம் உயிர் இருக்குன்னு ஒத்துக்கிறோம். அது சாகலைன்னா உயிர் இல்லை. பெரிய அரங்கத்துக்குள்ள உலகறிய விஞ்ஞானி எல்லாம் கூடியாச்சு, ஊசியில விஷ மருந்து வச்சாச்சு. ஆனா இவருக்கு தெரியாம, இவரை பிடிக்காத ஒரு 5-6 பேர் ரகசியமா அதுல இருந்து விஷ மரத்தை நீக்கிட்டு தண்ணி வச்சுட்டேன். இப்ப செடிகளுக்கு அந்த மருந்தை செலுத்தணும். இவர் விஷம் என்றே நினைத்து செலுத்துறாரு. பயிர் கொடியெல்லாம் சாகல, செடி சாகல. எல்லாரும் ஏளனமா சிரிக்கிறான். யாரு? இந்த செஞ்சவெல்லாம். இப்ப ஐயா சொல்றாரு, இந்த மருந்து செடிகளுக்கு பயன்படல, செடி சாகல அப்படின்னா அது உயிர் இல்லைன்னு சொல்லிட்டியே, நான் உயிரோட இருக்கிறேன், இது விஷம் தானே, நான் செலுத்திக்கிறேன், நான் செத்து போனேன்னா நீங்க நம்புங்கன்னு சொல்லிட்டு ஊசியை தன் கையில செலுத்த பாக்குறாரு. இப்ப மனம் கொஞ்சம் மாற்றமாகி அந்த தப்பை செஞ்சு வச்சாங்கல்ல மறைச்சு, அவங்க மன்னிப்பு கேட்கறான். ஐயா தெரியாமல் செய்து விட்டோம், உண்மையிலேயே செடிகளுக்கு உயிர் இருக்கு, நாங்க தான் மருந்தை மாத்தி வச்சோம்னு மன்னிப்பு கேட்டதா வரலாறு சொல்லுதியா. எத்தனை கதைகளும் காரணம்